சொல்லுங்க பிரதர், இப்போ எப்படி அது நல்லா இருக்கு, பரவாயில்லை, நல்லா. சரி, நார்மலுக்கு திரும்பிட்டேன். ஆமாம், 100%. ஓகே ஓகே, சரி சரி. தெரியாதவர்களுக்கு இது யதுஷன் அப்பா, தம்பிட பேர் வாங்க. இது யதுஷன் அப்பா, இது யதுஷன். இவங்க கல்முனையில் இருக்கிற யதுஷன் ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் ஒவ்வொரு பாடத்துலையும் 100 மார்க்ஸ் எடுத்து வந்த ஒரு பிள்ளை. அண்ட் ஒவ்வொரு கிளாஸில் ஃபர்ஸ்ட்டாக வந்த பிள்ளை. இந்த டிசம்பர் O level எடுக்கணும். இவன் மேலே பொறாமை கொண்ட யாரோ ஒரு மாணவன் இந்த தம்பிக்கு எதிராக சூனியம் செய்து 1 வருட காலமாக ஸ்கூலுக்கு போக இயலாது. அவங்களோட ஆன்டி சொன்னா யாரோடையும் கதைக்க இல்லையாம், சாப்பிட மாட்டானாம், வாயால் வீணி வலிஞ்சு கொண்டிருக்குமாம், சண்டை பிடிப்பானாம், நித்திரை இல்லையாம், படிப்பு வராது, கொப்பியே தொட மாட்டான். கரெக்டா? ஆமாம். இந்த நிலைமையில இருக்கக்குள்ள உங்களோட ஆன்டி சொன்னா 10 மந்திரவாதிகளிடத்துல கொண்டு போனாங்களாம் பரிகாரம் தேடி. 10 மந்திரவாதிகள்கிட்ட போயும் சரி வரல. இல்லை சார், சொல்ற சரியா? ஓகே, ரைட். அதுக்கு பிறகு 2 தடவை, ஒரு யாழ்ப்பாணத்துக்கும் மற்றது மட்டக்களப்பு எனக்கு தெரியாது, 2 தடவை மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. ஆமாம். அதுக்கும் சரி வரல. ஒரு நாளைக்கு யதுஷனுக்கு 12 டேப்லெட்ஸ் கொடுத்து வந்தார்கள் சைக்காலஜி, இவனுக்கு பைத்தியம் அப்படி சொல்லி. இங்க முதலாவது நாளே சொன்னோம் 6 டேப்லெட்டை காலையில் போறதை நிப்பாட்டுங்க, இரவு மட்டும் கொடுங்க. அந்த குடும்பத்துக்கு அவ்வளோ விசுவாசம், தாய்க்கு தகப்பனுக்கு நல்ல விசுவாசம் ஆண்டவர்ல அதை நிறுத்தினார்கள். இன்னொரு 3 நாளையால நீங்க வர சொன்னோம், மற்றதை நிப்பாட்டுங்க, அதை நிறுத்திட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இவனுக்கு எதிராக செய்யப்பட்ட செய்வினை சூனியம் மாந்திரம் அந்த புதன்கிழமை யதுஷனுக்காக ஜெபிக்கப்பட்டது. அன்றைக்கு உங்களுக்கு அடிக்க வலிக்கிட்ட இதுல 2 சினிமா பாட்டு பாடின, இதுல பெரிய ஒரு குஸ்திகரணம் ஒன்று அடிச்ச ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் What's your name, my brother? My name is Jadukumar IPS. மெதுவா சொல்லு, என்ன பேர்? Jadukumar. ஜெபகுமாரா? யதுகுமார். ஓ, யதுகுமார். என்ன யதுகுமாருக்கு நடந்த? 1 வருஷமா நாவடக்கி செய்வினை செஞ்சு விட்டாங்க ஐயா. நான் கதை பேச முடியாம பேசுறேன். அது முதல் இப்ப மைண்ட கூட போயிட்டான். இயேசுவினால இந்த மைண்ட இப்ப ஜதுகுமார், இயேசுவினால உங்களோட மைண்ட இப்ப ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, பண்ண முடியாது. முடியும். இயேசுவால முடியும். இயேசுவால முடியுமா? முடியும். எங்களால முடியாது. எங்களால முடியாது. நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன டாலாமோ அதுக்கு பிறகு பேசக்கூடாது. கூப்பிடுறீங்க. இயேசுவே, உங்களுடைய ஆசீர்வாதம் இந்த யதுஷன் மேல இறங்கட்டும், இவனுடைய வாழ்க்கையை முடக்கும்படிக்காய், இவனுக்கு எதிராக ஏவி விடப்பட்ட ஆவிகளை பார்த்து இனிமேல் இவனை அலக்களிப்பதில்லை, இவனுடைய வாழ்க்கையை நீ முடக்குவதில்லை, உன்னுடைய எதிர்காலத்தை இல்லாமல் போக பண்ண உனக்கு அதிகாரம் இல்லை. உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை இயேசுவின் இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுகிறோம். நீங்க ராத்திரியிலே சுகமான நித்திரை உண்டாவதாக, காலையிலே புதிய கிருபையோடு விளைத்திருப்பானாக, புத்தி தெளிவடையட்டும், பேச்சு தெளிவடையட்டும், திரும்பவும் பாடசாலைக்கு போய் படிக்கின்ற பாக்கியம் உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் நாமத்தில் சூனிய மாந்திரிகத்தினுடைய வல்லமைகள் முறியட்டும். யதுஷன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாளிலே இருந்து பரிபூரண விடுதலை அடைவானாக. இவன் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவதாக. Father, we speak your healing to flow.
குஸ்திகாரனம் அடிச்சேன், அவருடைய நினைவில் இல்லை. அப்ப ஜெபிச்சு முடிய என்ன நடந்தது என்றால், நீங்க நான் கேள்விப்பட்டேன், நீங்க சொன்னீங்க எனக்கு டாய்லெட்டுக்கு வருதுண்டு. டாய்லெட்டுக்கு போனார், வயிற்றில் இருந்ததெல்லாம் வெளியில போயிட்டு, வெளியில வந்து தம்பி சொன்னானாம், எல்லாம் வெளியில போயிட்டு இனி எனக்கு சுகம் உண்டு. பிரியமானவர்களே, இலங்கை மட்டக்களப்பு சென்ட்ரல் வீதியில் அமைந்துள்ள சியோன் தேவாலயத்தில் இலங்கை நேரப்படி மாலை 5 மணிக்கு நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனையின் நேரடி ஒளிபரப்பினை கேட்டு நீங்களும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை 009477723314 எனும் மொபைல் நம்பருக்கு SMS மூலம் அனுப்பி வையுங்கள். உங்கள் தேவைகளுக்காய் குறிப்பாய் ஜெபிக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது Zion FM. www.zionfm.lk